ஒரு வருடத்துக்கு 22,847 ரோட் ஆக்சிடென்ட்களும் அதில் 2,557 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதே போல் நாங்கள் 2023ஆம் ஆண்டுக்குரிய காலப்பகுதியில் 2,280 மரணங்கள் கிட்டத்தட்ட நடந்திருக்கின்றது. அப்போ இவ்வாறானதை நாங்கள் பார்க்கையில் கட்டாயம் இவ்வாறான திருத்தங்களை கொண்டு அதில் ஒரு இறுக்கமான நிலைமைகளை கொண்டு அந்த அதுகளிலிருந்து மக்களோட உயிர்களை பாதுகாக்கிறதோட பயணிகளிலிருந்து அதே போல் வாகன சாரதிகள் கிளீனருங்கிற எல்லா வகைகளிலையும் அவர்களை கவனமாக இதை செயல்படுத்துவதற்கு உண்மையிலேயே இவ்வாறான சட்ட திருத்தங்கள் கூடாக கற்ற தண்ட பணங்களை கூட்டத்துக்கூடாக செய்வது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விடயம். எமது பாதிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக எமது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற பாரிய தேவைகள் குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம். இங்கே சாதாரணமாக ஒரு பிரதேச சபை ஏரியாவுக்கு போனால் இப்போ நாங்கள் இந்த பகுதியில் அதாவது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கு கூட கான்கிரீட் ரோடாவது போடப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே அந்த நிலைமை இல்லை. கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு காபட் வீதி ஒன்று போடுறென்றால் 1 கிலோமீட்டர் வீதி ஒரு கிராம வீதியை போடுறென்றாலும் 25 மில்லியனுக்கு மேலதிகமான நிதி தான் தேவைப்படுது என்பதனை நாங்கள் அன்று நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இருந்த இன்ஜினியர் மாட்டிருந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அப்போ அந்த வகைகளில் அந்த நிதி காணாது. இன்னும் நான் பாராட்டுகிறேன். ஏன்டா ஒதுக்கீடு நல்லம். இந்த ஜனாதிபதி அவர்களை நம்பி அந்த அங்குள்ள அதாவது தமிழ் பேசும் மக்கள் நான் நீங்கள் பிரித்து கூறலை. அவங்க ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிக்கிறங்கிறது மிகவும் அரிது. நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. பாரிய ஒரு வேலை திட்டங்கள் நடக்கும், முன்னேற்றம் நடக்கும் என்று